இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதற்குமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இன்றைய நற்செய்தி. இதை ஏன் செய்ய வேண்டும்? எனது 6ஆம் வகுப்பு பேரன் மோகனுக்கு சில கடினமான கணக்கு வீட்டு பாடங்களில் நான் உதவி செய்து கொண்டிருந்த பொழுது பொறியியலராக வேண்டும் என்ற தனது கனவை என்னிடம் கூறினான். அவனது பாடத்தில் உள்ள அச்சு ரேகைகளை உபயோகிக்க கற்றுக்கொண்ட பின்னர் அவன், நான் எப்பொழுது இந்த பொருட்களை பயன்படுத்தப் போகிறேன் என்றான். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. சரி மோகன், நீ ஒரு பொறியியலாளராக மாறினால் நீ பயன்படுத்த போகும் பொருட்கள் இவைதான் என்றேன். கணிதத்திற்கும் அவன் எதிர்பார்க்கும் எதிர்காலத்திற்கும் உள்ள தொடர்பை அவன் உணரவில்லை. சில சமயங்களில் நாம் வேதத்தை அப்படித்தான் பார்க்கிறோம். நாம் பிரசங்களை கேட்கும் பொழுதும் வேதத்தின் சில பகுதிகளை படிக்கும் பொழுதும் இதெல்லாம் எனக்கு தேவையா என்று நாம் நினைக்கலாம். சங்கீதக்காரன் தாவீதிடம் சில பதில்கள் உண்டு. வேதாகமத்தில் காணப்படும் தேவனின் சத்தியங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதையை ஞானியாக்குகிறதும் மற்றும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதும் போன்ற ஆற்றல் உள்ளவை என்றார். சங்கீதத்தில் 19 குறிப்பிடப்பட்டுள்ள வேதாகமத்தில் முதல் 5 புத்தகங்களில் மேலும் வேதாகமத்தின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படும் வேதத்தின் ஞானம் நம்மை ஆவியானவர் வழி நடத்துதலை அனுதினமும் நம்பியிருக்க நமக்கு உதவுகிறது. மேலும் வேத வசனங்கள் இல்லாவிடில் அவரை அனுபவிக்கவும் அவருடைய அன்பையும் வழிகளையும் நன்றாக அறிந்து கொள்ளவும் தேவன் நமக்கு அளித்திருக்கும் ஏன்றி அமையாத வழியை நாம் இழந்துவிடுவோம். வேதத்தை ஏன் படிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது.